இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற பாக்கியவான்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் பகுதியாக 2 சகோதரிகளை குறித்தும் அவர்களுடைய பாவங்கள் என்ன என்பதை குறித்தும் அவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு என்ன என்பதை குறித்தும், 2வது பகுதியில் பானபாத்திரம் என்று சொல்லி 33வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அந்த சத்தியத்தை குறித்தும் கொஞ்சம் ஆழமாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இஸ்ரவேலினுடைய வடக்கு அரசு, தெற்கு அரசு என்று சொல்லி, வடக்கு அரசாகிய அந்த இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகராகவும் யூதாவுக்கு எருசலேம் தலைநகராகவும் இருந்தது. சாலமோனுக்கு பின்பாக ரெகோபெயாமினுடைய ஆட்சி காலத்தில் இவைகள் 2ஆக பிரிக்கப்பட்டன. யெரொபெயாம் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த யூதாவுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக யூதேயாவிற்கு செல்லாதபடி பொன்னாலான கன்றுக்குட்டிகளை செய்து வைத்து அவைகளை வழிபடுகிறதற்கு அவர்களை ஏவி விட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் இந்த 2 சகோதரிகளும் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி எசேக்கியேலின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆவிக்குரிய அவிசுவாசம் ஒருத்தருக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், தேவன் மேலே நம்பிக்கை வைக்காமல் உலகத்தின் மேலே சிநேகம் வைத்து உலகத்தை நாடி உலகத்தின் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த காரியத்தை, கிரியைகளை ஆண்டவர் வேதத்தில் வேசித்தனம் என்று சொல்லி அழைக்கிறதை பார்க்கிறோம். அவரை தான் ஒரு கணவராகவும் இஸ்ரவேல் தேசமானது அவருடைய மனைவியாகவும் ஆண்டவர் அதை உருவகப்படுத்தி, ஒரு உண்மையான கணவன் ஒரு மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்க முடியும் என்கிற ஒரு சத்தியத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கணவன் மனைவி என்கிற ஒரு உருவகத்தை பயன்படுத்தி பேசுகிறார். இப்போ எகிப்தில் இருக்கும் பொழுது ஒரே மனைவியைப் போலத்தான் இஸ்ரவேலாக இருந்தது. அங்கே இருக்கும்போது கூட மனைவியாக இருந்த அந்த இஸ்ரவேலானது எகிப்திய தெய்வங்களை பின்பற்றி இளம் வயதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை அழித்தார்கள் என்கிறத இங்கே எசேக்கியேல் தொடக்கத்திலேயே சொல்லுகிறார். அவர்கள் எகிப்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். சின்ன வாலிப பிராயம் போல இருந்த அந்த நாட்களிலேயே அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். தங்கள் இளம் பிராயத்திலேயே அவர்கள் பண்ணினார்கள். அங்கே அவருடைய ஸ்தனங்கள் அமுக்கப்பட்டு அவர்களுடைய கண்ணிமையினுடைய கொங்கைகள் தொடப்பட்டதுன்னு சொன்னால், அந்த சின்ன வயதிலேயே அவர்கள் விபச்சாரத்திற்கு சரீரங்களை தொடுகிறதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிஞ்சிலேயே பழுத்த பழம்னு நம்ம சொல்லுவோமே, அப்படிப்பட்ட நிலைமைகள், அவர்களுடைய அந்த வேசித்தனங்கள் எகிப்திலேயே மற்ற ஜனங்களை பின்பற்றி சோரம் போக ஆரம்பித்து விட்டார்கள் என்று இந்த அதிகாரம் தொடங்குகிறதை பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் இப்பொழுது இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்டபடினால அந்த வடக்கு இஸ்ரவேலுக்கு அகோலால் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அதை சகோதரி மூத்தவள் என்று சொல்லுகிறார். அவருடைய தங்கையை அகோலிபால் 2வது என்று சொல்லுகிறார். இவர்கள் என்னுடையவர்களாகி எனக்கு உரிமையாகி குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவர்களோ இவர்களுடைய இந்த பெயர்களுக்கு அர்த்தம்தான் அகோலால் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிபால் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருள். இது எபிரேய மொழியில் அகோலால் என்றால் அவளுக்கு ஒரு கூடாரம், இல்லைன்னா அவளுடைய கூடாரம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. அகோலிபால் என்றால் அவளுக்குள் ஒரு கூடாரம், இல்லை அவளில் எனது கூடாரம் என்று, ரெண்டுமே கூடாரத்தை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இப்போ மூத்தவளாகிய வடக்கு இஸ்ரவேலானது அது ஆரம்ப நாட்களில் அசிரியவாளினால் பாவம் செய்து நெருக்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மெனாகேம் என்று சொல்லக்கூடிய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா பூல் என்கிற அசிரியா ராஜாவோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்கிறான். அதே போல ஒசாயா என்கிற இஸ்ரவேலின் ராஜா அசிரியா ராஜாவாகிய சல்மனாசார் என்கிறவர்களோடு கூட அவர்கள் செய்த உடன்படிக்கை ஆண்டவரை தள்ளிவிட்டு, ஆண்டவரை நம்பாதபடி, ஆண்டவர் தங்களை பாதுகாப்பார், ஆண்டவர் தங்களை பராமரிப்பார் என்கிற விசுவாசத்தை இழந்தவர்களாக அசீரியர்கள் நெருக்குகிற பொழுது, இவர்கள் பாவம் செய்கிற நாட்களில் ஆண்டவர் மற்ற ஜனங்களை கொண்டு இவர்களை நெருக்குகிற போது பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனை தேடாதபடி அவர்கள் தங்களுடைய அந்த 1000 வெள்ளி காசுகளை கொடுக்கிறது, இல்லைன்னா பகுதி கட்டுகிறது, நான் இவ்வளவு டாக்ஸ் கட்டிடுறேன், இவ்வளவு நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன், என்னை விட்டுவிடு என்று சொல்லி அவர்களோடு கூட
அடிமைகளைப் போல வாழ்கிற நிலைமைக்கு அவர்கள் சென்று விட்டதை தான் இங்கே எசேக்கியேலின் மூலமாக உன்னுடைய மூத்த சகோதரியாகிய அகோபால் என்கிறவள் அவள் விபச்சாரம், அகோலால் என்கிறவள் விபச்சாரம் செய்தால், வேஷ்டித்தனம் பண்ணினாள் என்று சொல்லுகிறார். அதே போல இங்கே யூதேயாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. எசேக்கியாவினுடைய தகப்பனாகிய ஆகாஸ் ராஜாவும் இதே காரியத்தை அசிரியா ராஜாவிற்கு செய்கிறான். எசேக்கியா என்ன பண்ணுகிறார்? முதல்ல அசிரியா எதிர்த்து வரும்பொழுது ஆண்டவருடைய ஆலயத்தில் விழுந்து அத்தனையாய் வேண்டுதல் செய்து ஒரு ராத்திரியில் ஒரு தூதனை கொண்டு 1,85,000 பேரை அழித்து அவ்வளோ பெரிய விடுதலையை கொடுத்த போதிலும் வியாதி வந்து அவன் சுகமாகின பொழுது அங்கே இருந்து பாபிலோனிலிருந்து வந்த அந்த ராஜா மெராதாக் பாலதான் என்கிற ராஜா வந்து இவனிடத்தில் சுகம் விசாரிக்கும் பொழுது கர்த்தரை பற்றி ஒன்றுமே பேசாமல் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா பொக்கிஷ சாலைகளையும் திறந்து காண்பித்த பொழுது ஏசாயாவினால் எச்சரிக்கப்படுகிறான். அவன் வந்தானே, அது யார்? தூர தேசத்திலிருந்து வந்தான். எதை பார்த்தார்கள்? எல்லாவற்றையும் பார்த்தார்கள். அவனால் உனக்கு அழிவு வரப்போகுது என்று சொன்னபோது, என்னுடைய நாட்களில் நடக்காதில்லை, என்னுடைய நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே என்று சொல்லி எசேக்கியா தொடங்கி வைத்த அந்த பாபிலோனினுடைய உறவை அந்த தொண்டு தொட்டு வந்த ராஜாக்கள் அவனோடு கூட உறவு ஏற்படுத்தினதை தான் இங்கே அக்காளுடைய அழிவை பார்த்த பின்பும் அவளுடைய தங்கை இத்தனையாய் துரோகம் பண்ணுகிறாளே என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு 2 மகள்கள் இருந்து மூத்த மக ஓடி போய் அநேக காரியங்களில் அவள் சிக்கல் பட்டு அல்லல் பட்டு மாட்டிக்கொண்ட பின்பு அவள் திரும்பி அந்த காரியங்களை செய்ததை பார்க்கிற இளையவள் தன்னுடைய வாழ்க்கையை சரியாய் வைத்துக் கொள்வாள்னு சொல்லி நினைத்தேன். கிமு 721 அசிரியர்களினால முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போன வடக்கு இஸ்ரவேலை பார்த்த பின்பும் இங்கே 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுடைய தங்கையாகிய அகோலிபால் இதை கண்டும் தன் மோக விகாரத்தினால் அவளை பார்க்கிலும் கெட்டவளாயிருந்தாள் என்று சொல்லி தன் சகோதரியினுடைய வேசித்தனங்களிலும் தன் வேசித்தனங்கள் அதிகமாயிற்று என்று சொல்லுகிறார். அவளாவது நீலாம்பரம் தரித்த தலைவர்களும் அதிபதிகளும் சௌந்தரிய வாலிபர்களும் குதிரைகளின் மேல் ஏறுகிற வீரருமாயிருந்த அந்த அசிரியர்களோடு கூட சிநேகம் வைத்து அவர்களை மோகித்து அங்கே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள். அவர்கள் அங்கே சிறையிருப்புக்கு கிமு 721 மாற்றப்பட்டார்கள். இவா அதே போல காரியங்களை இவள் அங்கே பாபிலோனோடு கூட இவள் செய்ய ஆரம்பித்து தன்னுடைய வேசித்தனங்களை அதிகரித்து அவள் சுவரில் ஜாதி லிங்கத்தால் சித்திரம் தீர்ந்த கல்தேரின் புருஷ சுரூபங்களை எல்லாம் கண்டு அவர்கள் பின்பாக அவ போய்விட்டா. அவர்கள் மார்க்கமாக போய் அவர்களோடு கூட விபச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டாள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே சிதேக்கியா ராஜாவும் கடைசி நாட்களில் கடைசி அரசனாகிய சிதேக்கியா அது கிளவியானது போல எருசலேம் காணப்பட்ட பின்பும் கூட அவன் என்ன செய்கிறான்? பாபிலோனை நோக்கி தன்னுடைய இலைகளையும் கிளைகளையும் வளரவிட்டு அவன் தன்னுடைய வேர்களை எகிப்தை நோக்கி சார்ந்து நிற்கிற காரியங்களை செய்கிறான். அத்தனையாக தங்களுடைய அந்த மோக இச்சைகளை அவர்கள் அதிகரித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் 2 பேருக்குமே வரக்கூடிய தண்டனையை குறித்து அந்த 22ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரையிலும் பேசுகிறார். 1 முதல் 10 வரையில சமாரியாவினுடைய அந்த நேர்மையில்லாத காரியங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்பாம போன காரியங்கள், அது நிமித்தமாய் வந்த அழிவையும், 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை எருசலேமினுடைய நேர்மையின்பையும் அதனுடைய அழிவையும், 22 35 வரை எருசலேமின் வரவிருந்த அந்த எதிர்கால அழிவை குறித்து இங்கே எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். 36 49 வரையிலும் 2 நாடுகளினுடைய அழிவையும் குறித்து அங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பெயரை தாங்கிக் கொண்டு தேவனுக்கு இடமில்லாதபடி வாழ்கிற தனி மனிதர்களுடைய வாழ்க்கையும் குடும்பமும் திருச்சபையும் இதே போல கேடான நிலையத்தான் அடையும். அவரவர் கூடாரங்களுக்குள் உலகத்தோடு விபச்சாரம் செய்யும் எவரும் தண்டனை பெறாமல் போவதில்லை என்கிறதை இந்த காரியங்கள் நமக்கு விளக்குகின்றன. விபச்சாரிகள் இஸ்ரவேல் தேசத்தில் கல்லறியப்படுவார்கள். அதே போன தண்டனைகள் தான் இந்த 2 நாடுகளும் அழிந்தன என்று சொல்லி 24 அதிகாரத்தில் 23 அதிகாரத்தில் 45ஆம் வசனம் 47ஆம் வசனங்கள்லாம் நம்ம அவைகளை பார்க்கிறோம், அவைகளை காணுகிறோம். ஆண்டவர் இத்தனை அழிவுகளை அவர்களுக்கு நேராக கொடுத்ததை குறித்து இந்த பகுதியில் எழுதிவிட்டு ஒரு ஆழமான சத்தியத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். 33வது வசனத்தில்
சமாரியா என்னும் உன் சகோதரினுடைய பாத்திரத்தில் இருக்கிற பிரமிப்பும் பால்கடிப்பும் என்கிற பாத்திரத்தினால் வெறியினாலும் சஞ்சலத்தினாலும் நிறையப்படுவாய் என்று சொல்லி, அவளுக்கு என்ன பாத்திரத்தை என்னுடைய உக்கரத்தை ஊற்றி அவளை குடிக்க வச்சோன்னா, அதே போல என் உக்கரத்தை ஊற்றி ஒரு பாத்திரத்தை ஓன்ட்ட கொடுத்து அந்த பால் கடிப்புகளை நீ குடிக்கும்படியா நான் செய்ய போகிறேன். நீ அதை முழுவதும் உறிஞ்சி குடிச்சிட்டு 34வது வசனத்தில் அதனுடைய ஓடுகளை உடைத்து போட்டு உன் ஸ்தனங்களை கீறி கொள்ளுவாய், நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு எபிரேய மொழியில் கோஸ் என அழைக்கப்படுகிறது தான் அது பாத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது. பானம் அருந்துகிற பாத்திரத்தை குறிக்கிற சொல்லுதான் பான பாத்திரம் அல்லது கோஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு 2 நிலைகளில் இது பொருள் பெறக்கூடியதாக இருக்குது. ஒன்று நியாய தீர்ப்பை குறிப்பிடுகிற ஒரு பாத்திரமாக எரேமியா 25:15, எசேக்கியேல் 23:3 நம்ம பார்க்கிறோம். அந்த பாத்திரத்தை எப்படி வடக்கு இஸ்ரவேல் முழுவதும் உறிஞ்சி குடித்ததோ அதே போல இங்கே எருசலேமும் முழுமையாக உறிஞ்சி குடித்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய கடைசி கோபத்தினுடைய அந்த உக்கிரகத்தினுடைய கடைசி சொட்டும் அந்த உக்கிரத்தினுடைய கடைசி தண்டனையும் கூட நிறைவேறிவிடும் என்பது போல அவர்களுடைய கரங்களில் ஒரு நியாய தீர்ப்பினுடைய பாத்திரமானது 2 பேருக்குமே கொடுக்கப்பட்டது என்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது பாத்திரம் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறதுனா, மதிப்புக்குரிய ஒருவருடனான நெருக்கமான உறவை காட்டும் நிலையில இந்த 2வது பாத்திரம் குறிப்பிடப்படுகிறது. எப்படி ராஜாவுக்கு அந்த பான பாத்திரக்காரன் அத்தனை நெருக்கமாக இருந்து அந்த பான பாத்திரத்தில் பங்கு பெறும் பாத்திரத்தில் ஜூஸ் குடிப்பதற்கு அவன் கொண்டு கொடுப்பது போல அந்த நெருக்கமான உறவை காட்டுகிற ஒரு பாத்திரம். இன்றைக்கு உலக இரட்சகராக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய கரத்தில் 2 பாத்திரங்கள் கைகளில் இருக்கின்றன. ஒன்று கிருபையினுடைய பாத்திரம் அவருடைய கரங்களில் இருக்குது, இன்னொன்று நியாய தீர்ப்பின் பாத்திரம் அவருடைய கரங்களில் இருக்குது. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பிரியமுள்ளவர்களாக தாவீதை போல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி விசுவாசமுள்ள இருதயத்தோடு கூட வாழ்ந்தார்னு சொன்னால், அவருடைய பாத்திரத்தில் தேவனுடைய கிருபைகள் நிரப்பப்படும் பொழுது ஊற்றப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, எனக்கு கிருபையின் பாத்திரத்தில் பானம் பருகும்படியாக பருகும்படியாய் ஆண்டவர் அந்த கிருபையின் பாத்திரத்தை என் கைகளில் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை தான் வாக்களித்தார். அந்த பாலையும் தேனையும் குடிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தான் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் உலகத்தினுடைய காரியங்களை நம்பி ஆண்டவரை நம்பாதபடி ஆண்டவரை மறந்து உலக சிநேகத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி ஒரு வேசித்தனத்தை செய்தது போல அவர்களுடைய காரியங்கள் காணப்பட்டபடியினால அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய விஷத்தை போன்ற இன்னொரு பாத்திரமாகிய அந்த நியாய தீர்ப்பின் பாத்திரத்தை அவர்கள் வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாயிற்று என்பதை இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, கிருபையின் பாத்திரத்தில் நாம் பானம் பருகி ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த நியாயப்பிரமாணம் பாவம் ஒரு தீயை போல சுடக்கூடியதாக இருக்கிறபடினால, எல்லா வயதினரையும் சுடக்கூடியதாக இருக்கிறபடினால பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அவருடைய கரங்களில் இருக்கிற அந்த நியாய தீர்ப்பின் தண்டனையை கடைசி சொட்டு வரையிலும் அவருடைய கோபம் தீருகிற வரையிலும் நம்ம உறிஞ்சி குடிச்சுதான் ஆகணும். ஆனால் கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டின் ஐக்கியத்தில் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் நாம் பங்கு பெற முடியும். 1 கொரிந்தியர் 11 25 28 வரையிலும் காட்டி கொடுக்கப்பட்ட ஆத்திரையில் ஆண்டவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்தவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்று மோடு கூட ஐக்கியம் கொண்டு
ஆண்டவரே, எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கையாகிய உம்முடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கையில நான் பங்கு பெறுகிறேன். பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கோபாக்கினின் பாத்திரம் எனக்கு வேண்டாம், நியாயத்தண்டனையின் பாத்திரம் வேண்டாம், சத்ருவுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த நரகம் வேண்டாம். நித்திய வாழ்வுக்காக, நித்திய பரலோகத்திற்காக நான் வாழ்கிறதற்கு என்னை பரிசுத்தமுள்ளவனாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி, அவருடைய கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு பெறுகிறவர்களாக நம்ம இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த பாத்திரத்தில் பங்கு பெற்றோம் என்று சொன்னால் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இல்லை என்று சொன்னால், விபச்சாரம், வேசித்தனத்தை போல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம் என்று சொன்னால், அந்த நியாய தீர்ப்பின் பாத்திரத்தில் நாம் பருக வேண்டியதாகிவிடும். ஜாக்கிரதையாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.